வணக்கம் நண்பர்களே. குறளும் கதையும். திருக்குறள். மானம் இன்றி அமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல். சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின். புகழ் இன்றால் புத்தேள் நாட்டு உய்யாதால் எண்மற்று இகழ்வார்பின் சென்று நிலை. ஒட்டார்பின் சென்றாரொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. மருந்தோ மற்று வான் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து. மயிர் நீப்பின் வாளா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். இழிவரின் வாளாதா மானம் உடையார் ஒளிதொழுது ஏத்தும் உலகு. ஒரு உண்மையான கதை. இசைக்கெழுத்த செம்மல் வ.உ.சி. அவர்களின் கதை. சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்களின் கப்பல் வணிகத்திற்கு போட்டியாக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை. இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேய அரசு அவர் மீது பொய் வழக்குகளை சுமத்தி கோவை சிறையில் அடைத்தது. செல்வந்தராகவும் புகழ்பெற்ற வழக்கறிஞராகவும் வாழ்ந்த வ.உ.சி.யை சிறையில் ஒரு சாதாரண கைதி போல நடத்தினார்கள். அவருடைய மன உறுதியையும் தன்மானத்தையும் குலைக்க நினைத்த ஆங்கிலேய அதிகாரிகள் மாடுகள் இழுக்கும் செக்கினை அவரை வைத்து இழுக்க செய்தார்கள். சுடும் வெயிலில் ரத்தம் வர செக்கிழுத்த போதும் அவர் கலங்கவில்லை. ஒரு நாள் சிறை அதிகாரி ஒருவர் அவரிடம் வந்து, சிதம்பரம், நீ எதற்காக இப்படி மாடு போல செக்கிழுத்து துன்பப்படுகிறாய்? ஆங்கிலேய அரசிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிடு. உன்னை விடுவித்து உன் சொத்துக்களையும் திருப்பி தந்து விடுகிறோம் என்று ஆசை காட்டினார். அதற்கு வ.உ.சி. கம்பீரமாக பதில் சொன்னார். என் நாட்டின் விடுதலைக்காகவும் என் மானத்திற்காகவும் இந்த செக்கினை இழுப்பது எனக்கு பெருமைதான். மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு பெறும் உயிர் எனக்கு தேவையில்லை. மானத்தை விற்று வாழும் வாழ்க்கையை விட இந்த சிறையிலேயே மடிவது எனக்கு மேலானது என்று அவர் கூறுவதை கேட்கையிலேயே நம்முடைய மனதிலும் கூட மானம் வீறு கொண்டு எழுவதை நாம் இத்தருணத்திலேயே உணரலாம். திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய கவியாக இருந்திருந்தால் 2 அடியில் 7 வார்த்தையில் எவ்வளவு பெரிய மாபெரும் தத்துவத்தை அடக்கி கையாண்டுள்ளார். இன்னைக்கு இடையே ஆச்சரியமாக உள்ளதல்லவா? நன்றி.